வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கனகரன் நியூஸ். என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் டு லான்ச் ஆன் செப்டம்பர் 2024. சரி, இந்த என்பிஎஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா, வருங்கால தலைமுறைகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது 1000 அவங்களோட அக்கௌண்ட்டில் போடுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த என்பிஎஸ் வத்சல்யா திட்டம் அப்படிங்கிறது. இது 2024 தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, 2024-25 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட என்பிஎஸ் வத்சல்யா திட்டம் இதுதான் நமக்கு கேட்கக்கூடியது. செப்டம்பர் 2024 அன்று புதுதில்லியில் நிதியமைச்சர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமனால் தொடங்கப்படும். இந்த முன்முயற்சி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான ஓய்வூதிய கணக்குகளில் முதலீடு செய்ய அனுமதிக்கிறது. அது மாதம்லாம் இல்லை, ஆண்டுதோறும் ₹1000 தொடங்கி கூட்டுத்தொகை மூலம் நீண்டகால செல்வத்தை உருவாக்குகிறது. எல்லாம் சின்ன சிறுதுளி பெருவெல்லம் மாதிரி தான். இன்றைக்கி நம்ம வருஷத்துக்கு 1000 ரூபான்னு போட்டோம் அப்படின்னா லாங் டேர்மில் அது ஒரு நல்ல அமௌண்ட்டாக வந்து நிற்கும் இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் அப்படிங்கிறது. இது நம்மளுடைய மத்திய அமைச்சரால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து ஆப்ரேஷன் சத்பாவனா அப்படிங்கிறது இந்தியா ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ் டு டைஃபூன் யாகி. சரி, இந்த யாகி அப்படிங்கிற டைஃபூன் புயல் இருக்கு இல்லையா, இது சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸில் மியான்மர், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது. சிறப்பு இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுங்களே. ஏன்னா இந்தியாங்கிறது உலக அளவில் மிக அமைதியை விரும்பக்கூடிய நாடு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய நாடு. அப்போ நம்ம நாட்டில் இருந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுதான் சத்பாவனா ஆப்ரேஷன், அதாவது சத்பாவனா நடவடிக்கை அப்படிங்கிறது. இதன் மூலம் அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை தேவையான பொருட்கள்லாம் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு சாப்பாட்டுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும், அது போக சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் பிளாங்கெட்ஸ், போர்வைகள், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. இதுக்காக இந்த டீம் வந்து ரெடி பண்ணி இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க, ஆப்ரேஷன் சத்பாவனா அப்படிங்கிறது. யாகி சூறாவளி சமீபத்தில் எந்த இடத்துல இந்த புயல் வந்தது அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியா. பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு முக்கியமான உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட மனிதாபிமான முயற்சியான ஆப்ரேஷன் சத்பாவனை இந்திய அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் கிழக்கு கொள்கைக்கான உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது மற்றும் தேவைப்படும் நாடுகளுக்கு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதில் முதல் பதிலளிப்பவராக அதன் பங்கை எடுத்து காட்டுகிறது. அதாவது எங்கே நடந்தாலுமே முதல்ல அதுக்கு உதவக்கூடியது இந்தியா தான் இல்லையா. அதனால் இந்தியாவோட அந்த கிழக்கு நோக்கின்ற கொள்கையை உறுதிப்படுத்துகிறதா இந்த இதை காட்டுது. ஓகேவா. த புக் டைட்டில்டு ஸ்ரீராமா இன் தமிழகம் அண்ட் இன்செப்பரபிள் பாண்ட் ரிலீஸ்டு பை கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. சரி, இதை டாக்டர் கே.டி. ஹரி, அப்புறம் டாக்டர் டி.கே. ஹேமா ஹரி, இவங்க 2 பேர் சேர்ந்து இது எழுதியிருக்கிறாங்க. இது எழுதுனதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு சேது அந்த பாலம்லாம் இங்கே தான் இருக்குது இல்லையா, நம்ம ராமேஸ்வரம் பக்கம். அப்போது தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை ஸ்ரீராமா இன் தமிழகம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாங்க. இதை நம்மளுடைய மாநிலத்தோட ஆளுநராக இருக்கக்கூடிய திரு R.N. ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா. இதை எழுதினது யாருன்னு கேட்கலாம். தமிழகத்தில் இந்த புக்கோட பேர் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம், தமிழகத்தில் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது தமிழக ஆளுநர். இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா, டி.கே. ஹரி, டி.கே. ஹேமா ஹரி, இவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த புக்கில் பகவான் ராமருக்கும் தற்போது தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் தமிழகத்துக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை ஆராய்ந்து எழுதியிருக்கிறாங்க இந்த புக்கில். சரியா. இந்த புக் எழுதுனது 2 பேர், டி.கே. ஹரி, ஹேமா ஹரி அப்படிங்கிறவங்க. ஐஸ்வர்யா ராய் வின்ஸ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அட் சைமா அவார்ட். இந்த சைமா அப்படிங்கிறது சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட். இது 2024 ஆண்டிற்கான அந்த விருதை கொடுத்தாங்க. இதில் ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவங்க பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இது எந்த படத்திற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, டைரக்டர் மணிரத்னத்தால் இயக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் 2 பார்ட் 2க்கு கொடுத்துருக்குறாங்க இந்த அவார்டு. பார்ட் 2க்கு தான். சரிங்களா. இதில் இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்டருக்கான அவார்டு யார் வாங்கியிருக்கிறா அப்படின்னா, இவங்க இந்த படத்தில் கோ ஆக்டராக நடிச்சிருந்த சார் விக்ரம் தான் வாங்கியிருக்காரு. சரிங்களா. அப்போ சைமா அவார்டில் 2 இருக்குது. ஒன்று ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கிறவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு, பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு. இதே பொன்னியின் செல்வன் 2 அப்படிங்கிற படத்துக்கு விக்ரம் சார் வாங்கியிருக்காரு. ஓகேவா. சிறந்த நடிகைக்கான விருதை வென்றுள்ளார். அடுத்து, இந்தியாஸ் விமன் கான்ட்ரிபியூஷன் அக்ராஸ் UAE ஹானர்ட் அட் இந்தியன் விமன் துபாய் அவார்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு வருடமும் IWD அப்படிங்கிற அவார்டு, இந்தியன் விமன் துபாய், அதாவது துபாயில்
நடக்கக்கூடிய இந்த இதுதான், அதாவது இந்தியாவோட பெண்களோட பங்களிப்பு அங்கே என்ன அப்படிங்கிறதுக்கு அதை வச்சு தான் அந்த கம்யூனிட்டியை டெவலப் ஆக போகுது. இந்திய பெண்களின் பங்கு அப்படிங்கிற இதுக்கான ஒரு அவார்டு தான் துபாயில் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒவ்வொரு வருடமும் கொடுக்கக்கூடிய அவார்டு தான். ஏன்னா பெண்களால் அங்கே ஏற்படக்கூடிய மேம்பாடு, அந்த நாட்டுக்கு தேவையானதெல்லாம் என்ன நடக்குதோ அதெல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் பார்த்து தான் அந்த இந்திய பெண்களுக்கு அவார்டு கொடுக்குறது வழக்கம். இது 2024 அதுதான் அந்த அவார்டுக்கு பேர் தான் இந்தியன் விமன் துபாய் ஐடபிள்யூடி அப்படிங்கிற அவார்டு. இது இந்த வருஷமும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதில் நம்ம சமீரா ரெட்டி அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துருக்காங்க. அடுத்து 17-year-old அன்மோல் கர்ப் வின்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில் இன் பெல்ஜியம். பெல்ஜியத்தில் நடந்த 17 வயதான அன்மோல் கர்ப் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில், முதல்ல தனிநபர் விளையாட்டில் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு பெல்ஜியத்தில் நடந்த போட்டி. இந்தியா 17-year-old அன்மோல் கர்ப் கிளின்ச்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டைட்டில் இன் விமன் சிங்கிள். பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் முதல்ல இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அஸ் ஷி பீட் டென்மார்க்ஸ் அமெலி செல்ஸ். டென்மார்க்கை சேர்ந்த பெண்ணை தோற்கடித்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இஸ் அ ஹார்ட் ஃபாட் ஃபைனல் இந்த பெல்ஜியம் இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஓகேவா? இன்னொன்று, அன்மோல் கர்ப் பிகம் த விமென்ஸ் சிங்கிள் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன் அட் த ஏஜ் ஆஃப் 16. 16 வயதிலே தேசிய அளவில் சாம்பியன்ஷிப் அடிச்சாச்சு. இப்போது ஒரு வருஷம் கழித்து இந்த 2024 பெல்ஜியமில் நடந்த டோர்னமெண்ட்லேயும் மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் ஹிஸ்டாரிக் கோல்டு மெடல் அட் த 2024 பேட்மிண்டன் ஏசியன் டீம் சாம்பியன்ஷிப் இன் மலேசியா. அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. கண்டினியூஸாக இவங்களுக்கு வெற்றி தான் கிடச்சிட்டு வந்திருக்கு. சரிங்களா? அன்மோல் கர்ப். அடுத்து இந்தியாஸ் ட்ரையம்ப் அட் வேர்ல்டு ஸ்கில். உலக அளவில் திறன் மேம்பாட்டில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. திறன் மேம்பாடு அப்படிங்கிறது அதில் நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்கில் ட்ரைனிங் தான். இதில் நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது நிறையா ஸ்கில்லை வெளிப்படுத்தி ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த வேர்ல்டு ஸ்கில் 2024 காம்படிஷன் இன் லயான் ஃப்ரான்ஸில் witnessed a remarkable performance by the Indian contingent, showcasing the country's growing prowess in various skill domains on the international stage with an impressive haul of 4 bronze medals ஜெயிச்சிருக்காங்க. 12 medallions of excellence ஜெயிச்சிருக்காங்க. India has firmly established itself as a rising force in the global skill arena. அதாவது உலக அளவில் திறன் மேம்பாட்டில் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது பயங்கர விதமாக இருக்குது. அதனால தான் நமக்கு 4 வெண்கலமும் 12 மெடலியன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போன மக்களோட ஸ்கில்லு வந்து பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்க? உலக திறன்கள் 2024 இந்தியாவின் வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வெற்றி தான். ஓகே, நம்மளோட புதுயுகம் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு, யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூட QR கோடை ஃபாலோ பண்ணி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறக்காமல் ரெகுலர் அப்டேட்ஸை நம்மளோட டெலகிராம்லையும் யூடியூப்லையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, எல்லாருக்கும் மிக்க நன்றி. நாளைய நடப்பு நிகழ்வுகளில் சந்திக்கலாம்.